வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மையில் அலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மலேசியா காவல்துறையினரே கேபியை கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது என்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச கேபியை வீட்டுக்கு வரவழைத்து கலந்துரையாடினார். எனவே அவர் வசமிருந்த புலிகளின் பணம் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கேபியை மலேசிய காவல்துறையினரே கைது செய்தனர். அது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. இலங்கையால் தேடப்படும் நபர் ஒருவர் எம்மிடம் உள்ளார். குழு ஒன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என்று மலேசியாவில் இருந்து எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதற்கமைய 4 அடங்கிய சிஐடி குழு அங்கு சென்றது. அக்குழுவுடன் மலேசியாவில் இருந்தும் குழு ஒன்றும் வந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னரே கைது செய்யப்பட்டவர் கேபி என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டனர் எனவும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். கோட்டாபய என்ன செய்தார்? 24 மணி நேரத்திற்குள் கேபியை வீட்டுக்கு அழைத்தார். தனியாக பேச்சு நடத்தினார். அப்போது கேபி வசம்தான் புலிகள் நிதி கப்பல்கள் இருந்தன. 1 மாதத்துக்கு பின்னர் கேபி விடுவிக்கப்பட்டார். அப்போது நான் இராணுவத்தில் இருக்கவில்லை. கேபி வசம் இருந்த பணத்துக்கு என்ன நடந்தது? அவை அரசுடைமையாக்கப்படவில்லை. கேபியுடன் ராஜபக்சர்கள் தான் கலந்துரையாடினார்கள். என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார். இவையொருபுறம் இருக்க, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும். புதிய அரசியலமைப்பில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னர் இதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்வைக்கப்பட்டதல்ல. அது ஓய்வு பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளுக்கு பொதுவானதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அரசமைப்பு திருத்தத்தின் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு மக்கள் எமக்கு ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். புதிய அரசியலமைப்புக்கான நடவடிக்கைகளை நாம் ஒன்று ஆரம்பிக்கவில்லை. அதற்கு சற்று காலம் எடுத்துக்கொள்வதில் பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்றோம். ஜனாதிபதி பதவியேற்று 1 வருட காலம் மாத்திரமே கடந்திருக்கின்றது. அரசு பதவியேற்று 10 மாதங்களே ஆகின்றன. எனினும் நாட்டின் அபிவிருத்திக்கான பல்வேறு அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் முதலில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே எமது இலக்காகும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இவற்றுக்கிடையில் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகளிலும் அரசு ஈடுபட்டு வருகின்றது. சர்வதேசத்தின் நம்பிக்கையையும் பெற்று வருகின்றோம். இவற்றுக்கு மத்தியில் புதிய அரசமைப்புக்கான நடவடிக்கைகளையும் விரைவில் ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையிலேயே தற்போது முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளால் திரைசேரிக்கு ஏற்படும் சுமை, அதனால் அதிகரிக்கும் மறைமுக வரி என்பவற்றால் தான் மக்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோருகின்றார்கள். எனவேதான் அதனை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை சமர்ப்பித்துள்ளோம். இதற்கு எதிராக ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்ற போதிலும் அதனை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் சகல உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளுக்காக திரைசேரி பெரும் சுமையை சுமக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எண்ண வேண்டிய தேவை அவற்றுக்கு இல்லை என்று நினைக்கின்றோம். வாக்களிப்பின் போது இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மாத்திரம் இலக்கு வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மூலமல்ல. சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் சகல முன்னாள் ஜனாதிபதிகளும் அதற்கமைய செயற்படுவர் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவை வெளியிடுகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முடிவுக்கு மாறான விடயங்களை அவர் அறிவிக்கின்றார். அதுவே அரசின் முடிவாக வெளிவருகின்றது. அப்படியானால் நாட்டின் ஜனாதிபதி டில்வின் சில்வா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இலங்கை அரசு செய்து கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை அங்கீகரிப்பதற்கான பிரேரணையின் மீது உரையாற்றுகையிலேயே அவர் இப்படி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆற்றிய உரைக்கு ஆட்சேபம் தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் செயலாளரும் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கடிதத்தின் பிரதியை அவர் தமது உரையில் முழுமையாக வாசித்தார். அரசாங்கம் வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்ய முன்னர் தனது நாட்டின் மக்களுடன் இணக்கம் காண வேண்டும். இந்த அரசு பதவிக்கு வந்து 1 வருடமாகின்றது. ஆனால் தன்னுடைய நாட்டின் பிரஜைகளான தமிழர்களுடன் ஓர் ஒப்பந்தத்துக்கு இணக்கத்துக்கு அது இன்னமும் வரவில்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசு தரப்பு ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களை வெளியிடுகின்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கான தனிநபர் பிரேரணையை நான் சமர்ப்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அது தொடர்பில் அரசின் பதிலை கேட்டு களைத்து விட்டேன். பதில் கூறுவதில்லை என்று அரசு இழுத்தடிக்கின்றது. மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னர் நடைபெறும் என்று ஜனாதிபதி கூறினார். முன்னைய விலக்கப்பட்ட பழைய தேர்தல் சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் என்று சுமந்திரன் தகவல் வெளியிட்டிருந்தார். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சர் பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அறிவித்திருந்தார். ஆனால் அரசாங்கத்தில் இடம்பெறாத டில்வின் சில்வாவோ எல்லை நிர்ணய பணி முடிந்த பின்னர்தான் மாகாண சபை தேர்தல்கள் என்று யாழ்ப்பாணத்தில் வைத்து அறிவித்தார். இப்போது ஜெனீவாவில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அதையே கூறுகின்றார். அப்படியானால் நாட்டில் தீர்மானத்தை எடுக்கும் ஜனாதிபதி பதவியில் இருப்பவர் டில்வின் சில்வாவா என்று சாணக்கியன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தமை போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசும் நீதியை மறுப்பதற்கான ஆரம்ப வேலையை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது கூட்டத்தொடர் அமர்வில் வெளிவிவகார அமைச்சரின் உரையினூடாக சொல்லியிருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த நாட்டுக்குள் வெளிநாடுகள் அல்லது சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த நாட்டினுடைய அரசு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிராகரிக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட சமூகமான தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச மேற்பார்வை வேண்டும் என்றும் சர்வதேசத்தின் உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம், சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தமை போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் நீதியை மறுக்கின்றதுக்கான ஆரம்ப வேலைகளை இந்த அமைச்சின் உரையினூடாக சொல்லியிருக்கின்றார்கள். நாட்டின் ஜனாதிபதி வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து மைதானங்களை திறந்து வைக்கலாம் அல்லது ஆரம்பித்து வைக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இதே போன்றுதான் கடந்த காலத்தில் ராஜபக்சர்கள், மைத்ரி, ரணில் அனைத்து தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள். அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு, இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அத்தோடு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதுதான். மேற்படி விடயங்களை இந்த அரசாங்கம் மறுத்தால் தமிழ் மக்களின் எதிர்ப்பை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வேறுவரும் இருக்க புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினை நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவும் இது முற்றிலும் தவறான செயற்பாடு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார். புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையானது நல்லாட்சி அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டதாகும். இதனை நாம் வரவேற்கின்றோம். இந்த அதிகார சபையானது பெருந்தோட்ட மக்களுக்கு சேவைகளை செய்வதற்கு தேவைப்படுகின்ற ஒரு இயந்திரமாகும். அதே சமயம் மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினை பொறுத்தவரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலத்தினை கொண்டு பெருந்தோட்ட நிறுவனங்களினை கட்டுப்படுத்தி மக்களுக்கான சேவைகளையும் அபிவிருத்திகளையும் முன்னெடுத்திருந்தோம். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போது எதிர்க்கட்சியில் அமர்ந்ததோ அன்றே இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் அனைத்தும் தங்கள் அதிகாரங்களையும் ஆதிக்கங்களையும் வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினை பொறுத்தமட்டில் அது பெருந்தோட்ட நிறுவனங்களின் இயந்திரமாகும், அது மக்களுடைய இயந்திரமல்ல. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினை கொண்டு வந்திருந்தார்கள். இதனை செயற்பாட்டுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனமும் இயங்க முடியாது. நேரடியாக சுதந்திரமாக மக்களுடைய சேவைகளை இலகுபடுத்தி செய்து கொள்வதற்கு அமைவாக செயற்படக்கூடியதாகும். நாங்கள் எங்களது தொழிற்சங்க பலத்தினை கொண்டு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். தற்போதைய அரசானது இதில் 10% கூட நிறைவேற்றியுள்ளதென்றால் அது கேள்விக்குரிய. நேரடியாக காணி உரிமை வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி பெறுவது
இயங்குவது என்பன இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினை கொண்டு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்று சுயாதீனமாக நேரடியாக இயங்கக்கூடிய ஒரு அதிகார சபையாகும். இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினை சரியாக இயங்குவதில்லை என்றும் அதனால் குறித்த அதிகார சபையினை மூடுவதாக அரசாங்கம் எடுத்த தீர்மானமானது வேடிக்கையான விடயமாகும். புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபைக்கு திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்தால் மாத்திரமே இயக்க முடியும், மாறாக நிதி இல்லாமல் எவ்வாறு கொண்டு நடத்த முடியும் என்று கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் பலம், அதிகாரம் என்ன என்று ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியாமல் இவ்வாறு செயற்படுகின்றார். இதன் காரணமாகவே இது முறையாக இயங்குவதில்லை என்றும் இதனை அமைச்சின் ஒரு பிரிவாக மாற்றுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையானது ஏனைய நிறுவனங்கள் போன்று அல்ல. பிரதி அமைச்சரும் மலேக ஆளுங்கட்சி பிரதிநிதிகளும் உண்மைக்கும் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் மலேக மக்கள் அதிகப்படியான நம்பிக்கையில் வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் தீர்த்து வைப்பதற்கும் அதற்கான பதில் வழங்குவதற்கும் திராணி அற்றவர்களாகவும் முதுகெலும்பு இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.